ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, திருமலைக்கு தரிசனம் போகும்போது நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, ₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா எந்த வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. அதே மாதிரி இலவச தரிசனத்துல போறோம் அப்படின்னா இப்ப டிக்கெட் எதுவுமே கிடையாது, அதனால குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னாலும் நம்ம ஆன்லைன்ல ஆல்ரெடி முன்னாடியே டிக்கெட் ரிசீவ் பண்ணிட்டு போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஐபி தர்ஷன் டிக்கெட் நம்ம ஆன்லைன்ல டொனேஷன் பண்றது மூலமா நம்ம வந்து புக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ₹300 தர்ஷன் இந்த விஐபி தர்ஷன்ல எப்படி வந்து நம்ம குழந்தைங்களை வந்து டிக்கெட் இல்லாம எந்த வயசு வரைக்கும் கூட்டிட்டு போகலாம், எந்த வயசுக்கு மேல டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணும்போது நமக்கு ₹300 தர்ஷன் டிக்கெட் வந்து ஒரு டைமிங்ல தான் ஓபன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த டைம்ல ஃபாஸ்டா புக் பண்ணணும். சப்போஸ் நம்மளோட குழந்தைக்கு டிக்கெட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் புக் பண்ணிட்டு அவங்களுக்கு டிக்கெட் வேணும் போது நீங்க கூட்டிட்டு போறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கும். இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க வந்து ₹300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா ஒரு வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. நீங்க ஃப்ரீயா பேரண்ட்ஸ் மட்டும் டிக்கெட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கூட்டிட்டு போகலாம். இது ₹300 ₹500 தரிசனம் புக் பண்றவங்களுக்கான ஏஜ் லிமிட் இதுதான். நிறைய பேர் 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு 12 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 12 வயசு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா 12 வயசுக்கு டிக்கெட் தேவைப்படும். ஸோ 11 வயசுக்கு கீழே அப்படின்னு சொல்றது நம்ம தெளிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ்ல நான் அதை தான் மென்ஷன் பண்ணுவேன். 12 கீழே அப்படின்ட்டோம்னா 12 வயசுக்கு தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி சில பேர் புக் பண்ணாம கடைசி நேரத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால ஒரு வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு டிக்கெட் தேவைப்படாது. அதே சமயம் அவங்களோட ஏஜ் ப்ரூஃப்கான பர்த் சர்டிபிகேட்டோ இல்ல ஆதார் கார்டோ இருந்துச்சுன்னா நீங்க தரிசனம் போகும்போது எடுத்துட்டு போங்க. மேபி ஏஜுக்காக செக் பண்ணுவாங்க ₹300 ₹500 தர்ஷனத்துல. ஓகே, விஐபி பிரேக் தர்ஷன டிக்கெட்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசுல இருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கவங்கள டிக்கெட் இல்லாம கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ₹300 ₹500 தர்ஷனத்துல 1ல இருந்து 11 வயசு வரைக்கும், விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கு மட்டும் வந்து ஒரு வயசுல இருந்து 9 வயசு வரைக்கும். இதே 10 வயசு இருந்தாலும் நம்ம டிக்கெட் தனியா எடுத்துதான் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். இதுவே 10,500 டிக்கெட் நீங்க டொனேஷன் 10,000 பே பண்ணிட்டு ₹500 தர்ஷன் டிக்கெட்ல போறீங்க அப்படின்னா அதுக்கு தான் இது வந்து பொருந்தும். ஸோ அடுத்தது குழந்தைங்க அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா கை குழந்தைங்க ஒரு வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடிய கை குழந்தைங்களை தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து டிக்கெட் தேவைப்படாது. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க சுபதம் என்ட்ரி கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான டைம் வந்து சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க ஃப்ரீயாவே போய் தரிசனம் பார்த்துக்கலாம். டிக்கெட்லாம் எதுவுமே இப்ப தேவையில்லை. ஒரு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய கை குழந்தைங்களுக்கு சிறப்பு நுழைவாயில் மூலமா நீங்க வந்து சாமி தரிசனம் பார்க்கலாம். யார் யார் அலோவ் பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் அம்மா அப்பா 2 பேர்த்தையும் அலோவ் பண்ணுவாங்க. அவங்களோட ஆதார் கார்டை நீங்க எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையும் உங்க கூட சேர்த்து அலோவ் பண்ணுவாங்க. வேற யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான அப்டேட்டா இருக்கு. ₹300 ₹500 ஒரு வயசுல இருந்து 11 வயசு வரைக்கும் டிக்கெட் தேவையில்லை. அதே மாதிரி விஐபி பிரேக் தர்ஷனத்துல போறீங்கன்னா ஒரு வயசுல இருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவைப்படாது. ஒரு வயசுக்கு கம்மியான குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பர்த் சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா பேரண்ட்ஸோட சேர்த்து அந்த குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு நுழைவாயில் மூலமா நீங்க சிறப்பு தரிசனம் வந்து பார்க்கலாம். இலவச தரிசனத்துல போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட ஏஜ் லிமிட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.